இந்த மாதம் தான் முதல்ல லாக்டவுன் போட்டது ஃபர்ஸ்ட் சைனாவில். நமக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. அடுத்த பிப்ரவரியில் தான் நிறையா நடந்தது. என்ன அப்போ லாக்டவுன் பீரியட் அப்போ டெய்லி வந்து ஒரு அரசு அதிகாரி, அதிமுக ஆட்சியில் தான் எப்போவுமே வந்து சிக்கல்னு அவங்க வரமாட்டாங்கல்ல, அதிகாரி முன்னாடி தெளிவாங்க. அந்த அம்மா தான் வந்து டெய்லி பேசுகிறாங்க இவர் டெலிவிஷனில். அந்த மாதிரி பேசுது, அது யாருக்குது? ஐஏஎஸ் தானே, ஓட்டு வாங்கினவங்க போனா அங்கே வரமாட்டாங்களா? இல்லை சார் ஐஏஎஸ். என்ன ஐஏஎஸ்? அந்த வருஷம் பரீட்சையில் முதல் மார்க் வாங்கினேன் அவ்வளோதானே அப்படின்னு என்னால் மறக்கவே முடியாது. அதாவது ஐஏஎஸ் ஒன்றும் தகுதி இல்லை. அந்த வருஷம் பரீட்சை 500 பேரில் முதல் மார்க் வாங்கினவன் அவ்வளோதான். அந்த வருஷம் முதல் மார்க் 10 மார்க் அவன் தான் ஐஏஎஸ். அதை போகிற போக்கில் என்ன ஐஏஎஸ் அந்த வருஷம் பரீட்சையில் முதல் மார்க் வாங்கினேன் அவ்வளோதானே அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு தெரிப்பில் ஒருத்தன் ஒதுக்குறது இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். அப்போ தான் அவன் சும்மா இருப்பான். இல்லாட்டா வாட்ஸ்அப் ஃபார்வர்டு சொல்லிட்டு இருப்பான். எவ்வளவு தைரியமாக இன்னைக்கு வந்து சொல்ல முடியுது பாருங்க. 200 தொகுதிகளில் திமுக டெபாசிட்ல குங்குறவன் சொல்ல முடியுதுல்ல, நடக்குமா? அது அவ்வளவு பெரிய கொலை நடந்து அந்த கொலைப்பழி திமுகவின் மீது விழுந்த பொழுது கூட திமுக டெபாசிட்ல காது. நீ சொல்றிய இவ்வளவு காரியங்கள் பண்ணிவிட்டு, இவ்வளவு 3 வருஷத்துல இவ்வளவு கூலின்னு சொல்லிவிட்டு, நான் சொல்றேன் முதல்வரை போல நம்ம போய் பேசுற மேடை பூரா சொல்லி சொல்லி என்ன ஏத்தணும்னா முதல்ல 200 சீட்டு கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி கலைஞரை வெல்வேன் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்க வந்து ஆட்சியில திட்டங்கள்ல எல்லாவற்றிலும் அப்படி என்னன்னா அப்படி அவர் தாண்ட வேண்டியதா காலம் வழங்கியிருக்க வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். 183 சீட்டு ஜெயிச்ச திமுக, அதுதான் பெரிய வெற்றி. அந்த வெற்றியை தாண்ட வேண்டிய இடத்துல நம்ம பொறுப்புல இருக்கோம், செஞ்சாதான். ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லலாமா? எப்படி ஆரம்பித்த வருஷமே நீ ஆட்சிக்கு வந்துருவீங்களா? அது வந்து ஆணவ பேச்சு இல்லையா? அந்த 5 வருஷம் வேலை செய்வாங்களாம், எல்லா ஸ்கீமும் நல்ல ஸ்கீம் கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா பூரா அவ்வளவு பேரும் காப்பி அடிப்பானா? நம்ம கொண்டு வந்து அவ்வளவு பேரும் காப்பி அடிக்கிறான், அவ்வளவு பேரும் காப்பி அடிப்பானா? ஆனா நாங்க 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னா அது ஆணவத்தியமா உறுதியா ஜெயிப்போம். 200 சீட்டு அவ்வளவு பேரும் சொல்ல ஒரு கொடுத்துலையும். அதுக்கான வேலை செய்யறதா ரொம்ப முக்கியம். அந்த திட்டத்தில் நமக்கு இதை போன்ற அறிவு சார்ந்த மனிதர்களும் உடன் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி எனக்குலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.